கடந்த நாட்களிலே 2 ஆராதனையில் ஆண்டவர் ஒரு காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். 2 நபரை குறித்து நம்ம தியானித்தோம். முதலாவதாக மீகாவை குறித்து நம்ம தியானித்தோம். மீகா சிறைப்பட்டு இருந்த ஜனங்களுக்காக அவன் முன் வந்து ஜெபிக்குதான். மீகா சிறைப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக யாரும் முன் வராத நேரத்தில் அவன் முன் வந்து என்ன பண்ணான், ஜெபம் பண்ணியதுனால கர்த்தர் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணினார், மாற்றினார். கடந்த நாட்களிலே கூட ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்தோம். யாரு? இஸ்ரால இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், வாசிச்சுட்டு வந்தோம்னா அதில் மேலே இருக்கிற அந்த வசனத்தை நம்ம பாருங்க. அதில் எஸ்ரா என்ன பண்ணான், அவனும் என்ன பண்ணுகிறான். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணோம், கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். கர்த்தர் அவன் நல்லவர். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறமாக இந்த நாளுக்கு உண்டான வார்த்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். எஸ்ரா 9ஆவது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவளுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடு கூட்டிக் கொண்டார்கள். நானோ அந்தி பலி செலுத்த மட்டும் திகைத்தவனாய் காத்திருந்தேன். எஸ்ராவும் என்ன பண்ணுகிறான், அந்தி பலி செலுத்துகிற நேரம் வர வரைக்கும், சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம் வர வரைக்கும் எஸ்ராவோ சொல்லுகிற, நானோ அந்தி பலி செலுத்துகிற நேரம் வர வரைக்கும் எஸ்ரா என்ன பண்ணிருந்தான், காத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அதே இந்த சிறையிருப்பு மாறணும்னா ஸ்தோத்திரிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். மீகா ஜெபம் பண்ணினது போல நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் முன் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். எஸ்ராவும் என்ன பண்ணுகிறான், நம்முடைய சிறையிருப்பு மாறும்படிக்காக எஸ்ராவும் முன் வந்து என்ன பண்ணுகிறான், ஆராதனை நேரம் வர வரைக்கும் அவன் காத்திருந்து அந்த நேரம் வந்த போது ஸ்தோத்திரிக்கிற வஸ்திரங்கள் கிழித்தவனாய் திகைத்தவனாய் என்ன பண்ணுகிறான், தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்து இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சிறையிருப்பை என்ன பண்ணினான், மாற்றினான். ஒருவன் முன் வந்து என்ன பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறதுனால சிறையிருப்புகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். கடந்த நாட்களில் 2 பேரை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் ஒரு சில பேரை நம்ம என்ன கொண்டு வந்தோம் விசுவாசத்திற்காக. முதலாவதாக மீகா என்ன பண்ணினான், ஜெபம் பண்ணியதுனால இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணினார், மாற்றினார். 2வதாக எஸ்ரா என்ன பண்ணான், அவன் முன் வந்து ஜெபம் செய்யும் போது அந்தி பலி செலுத்துகிற நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அந்த நேரம் வந்த போது ஆண்டவர் சமூகத்தில் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு கூட அழுது ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுகிறான். அது கீழே இருக்கிற வசனங்கள் வாசிச்சா நம்மளுக்கு என்ன பண்ண புரியும், ஞாயிற்றுக்கிழமை வந்தவர்களுக்கு என்ன பண்ண புரியும், எதனால அவங்க எஸ்ரா ஜெபம் செய்தான், எதனால இஸ்ரவேல் ஜனதா சிறையிருப்புக்குள்ளாக போனாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒருவன் முன் வந்து இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக என்ன பண்ணுகிறான், நிற்கிறான். அவனை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, வசனம் சொல்லுகிறது இங்க தாவீது சொல்லுகிறான், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிற. நம்ம 2 மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களிலே. மீகாவும் எஸ்ராவும் என்ன பண்ணுகிறான், இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக முன் வந்து என்ன பண்ணார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது அதே இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக யுத்தத்தில் அவங்க தோற்று போக கூடாது. யுத்தத்தில் தோற்று போன அந்த தேசத்துக்கு என்ன பண்ண வேண்டும், அடிமைகளாய் இருக்க வேண்டும். அங்கு கோலியாத் என்பவன் அவன் பெரியவனாய் இருக்கிறான், ராட்சதனாய் இருக்கிறான். அவன் தினந்தோறும் இஸ்ரவேல் ஜனத்தாரை வந்து நிந்தித்துக் கொண்டு இருக்கிறான். ஜனத்தாரை மாத்திரம் நிந்திக்கிறது இல்லாம இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை குறித்து அவன் என்ன பண்ணுகிறான்,
நிந்திக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ராஜாக்களும் சரி, அதிபதிகளும் சரி, எல்லாரும் என்ன பண்ற சும்மா இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தை தாவீது கேட்டபோது அவனால சும்மா இருக்க முடியல. தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டபோது தாவீதால என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. ஐயோ, என்ன நிந்தித்தாலும் பரவாயில்ல, இல்லை என் தேசத்தை நிந்தித்தாலும் பரவாயில்ல, என் தேசத்தை என்னை உருவாக்கின, உலகத்தை உருவாக்கின ராஜாவாய் இருக்கிற அவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணுகிறான், முன் வருகிறான். வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ரொம்ப எப்படி தாவீது ஆண்டவருடைய நாமத்தை முன்னெடுத்துன்னு வந்தானோ அதே போல நம்மளும் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை இலவசமா நம்ம என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிற எவனும் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்தில் என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். 1 2 3 பேர் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறார். நம்மள எல்லாருமே என்ன பண்ண ஜபத்தில் அவர் நாமத்தை சொல்லித்தான் நம்ம என்ன பண்ண ஜபத்தை முடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அவர் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவரு நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், அவர் நாமத்தை கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப சும்மா இருக்கக்கூடாது, ரொம்ப சும்மா இருக்கக்கூடாது. முன் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், எப்படி மீகா ஜபம் பண்ணினானோ, முன் வந்து எப்படி எஸ்ரா ஜபம் பண்ணினானோ, அதே போல இவங்களும் சிறையிருப்புல என்ன பண்ற போகக்கூடாதபடிக்கு, அடிமைத்தனத்தில் போகக்கூடாதபடிக்கு பிசாசை எதிர்த்து நிற்பதற்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், அவர் நாமத்தை முன்னெடுத்து வர வேண்டும். அவர் நாமத்தை முன்னெடுத்துன்னு வர வேண்டும். மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அங்க தாவீது அழகாக சொல்லுகிறான், அவன் எதை எடுத்துக்கொண்டு வரான்னா, ஈட்டியையும் பட்டயத்தையும் கேடகத்தையும் என்னிடத்தில் வருகிறான். தாவீதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணல, பெருசா இல்லை. பா, உங்ககிட்ட ஈட்டி இருக்குது, உங்ககிட்ட பட்டயம் இருக்குது, உங்ககிட்ட கேடகம் இருக்குது, உன்னால இதுதான் நீ என்ன பண்ணுகிற, இது வச்சுதான் நீ என்ன ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற. ஆனா இதை வச்சு என்ன பண்ண முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது. என்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு நான் பண்ண இருக்குது, என்னை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு வலை இருக்கிறது. தாவீது ஜெபம் பண்ணும்போது அடிக்கடிக்கு சொல்லி என்ன பண்ணுவான், இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் ஜெபம் பண்ணுவான். சங்கீதம் 18:2 வாசிங்க பார்க்கலாம். நிறைய வசனம் இருக்கிறது, வார்த்தை என்ன அறியாமல் சுருக்கி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். தாவீது எதை பார்த்து பயப்படல, இந்த ஈட்டியை பார்த்து, இந்த பட்டயத்தை பார்த்து தாவீது என்ன பண்ணல, பயப்படலப்பா. இதெல்லாம் நீ வச்சுன்னு தான் நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிற, ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று போதும், அவர் நாமம் எனக்கு இருக்கிறது. அவர் நாமத்தை சொல்லி நான் முன் வருவினால் கர்த்தர் என்னை சுற்றிலுமாக, அவர் கேடகமாக மறைவிடமாக என் கண்மலையாக எனக்கு அவன் மறைவிடமா இருந்து கர்த்தர் பண்ணுகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பாதுகாக்க. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்ல வருகிறது? அவர் நாமம் நமக்கு இருந்தாலே போதும். எதை நம்முடைய சத்ரு பெரிதாக நினைத்திருக்கிறானோ அதை அவங்க இருந்தால் தான் ஜெயிப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி அல்ல. தாவீது இதை எது, இது இந்த பட்டயத்தை, இந்த ஈட்டியையோ இந்த கோடாரியோ இது எதுவும் வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ண யுத்தத்திற்கு முன் வரல. அவன் ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரை நம்பினான், அவர் நாமத்தை முன்வைத்தான், கர்த்தருடைய நாமத்தை முன்வைத்தான். அதனால அன்றைக்கு அவனுக்கு என்ன பண்ணினது, ஜெயம் கிடைத்தது. அன்றைக்கு அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. நம்மளாலும் கூட அவர் நாமத்தை முன்னெடுத்து வைக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை அவர் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். தாவீது கோலியாத்துடைய கதை. அவர் நல்லவர், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தாவீது ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு அவனா பண்ணான். யுத்தத்திற்கு முன் வந்ததுனால ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு தாவீதுக்கு கர்த்தர் பண்ணார், ஜெயத்தை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக அநேக காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசோடு கூட குடும்பத்தில் அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கடிகள், வேலை ஸ்தலத்தில், படிப்பின் காரியத்தில் பிசாசு நம்மளுக்கு விரோதமாக நான் போராடி கொண்டு இருக்கிறான். வசனமா சொல்லுகிற அவனோடு கூட நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும், போராடுறதுக்கு நான் பண்ற கர்த்தர் நம்மளுக்கு சர்வாகியத்தை அவன் என்ன பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவன் நாமத்தை நான் பண்ணியிருக்கிறார், கொடுத்து அதை முன் வந்து நம்ம எடுத்து போய் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெயிக்க வேண்டும், முன் வரணும். என்னால் முடியாது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. பிசாசு என்ன சோதிக்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என் குடும்பத்தில் ஒரே போராட்டமா இருக்கிறது, முன் வரல. தாவீதை போல முன் வரல. என் குடும்பத்தில் குழப்பமா இருக்கிறது, எங்களை அறியாமலே அநேக சண்டைகள் என்ன பண்ணுகிறது, எழும்புது. பிசாசு என்ன பண்ணுகிறான், கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப எழும்பி முன் வரல. தாவீதை போல முன் வரல. அவன் பிரச்சனை கொடுக்கிறான் என்று சொல்லி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முன் வந்து நம்ம என்ன பண்ணல, மேற்கொள்ளல. தாவீது அவன் நாமத்தை முன்னெடுத்துன்னு வந்ததுனால உலக பிரகாரமாக பார்க்காம ஆவிலே பார்க்கும்போது ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாமத்தினால வந்ததுனால தான் அந்த பிசாசை, அந்த பெலிஸ்தரை என்ன பண்ணி முடிந்தது, மேற்கொண்ட முடிந்தது. தாவீதை காட்டிலும் சவுல் பலவானா என்ன பண்ணி இருந்திருக்கிறான். அநேக பேரை என்ன பண்ணான், சாகடித்தான். ஆனா சவுல் என்ன பண்ணினான், அவன் மாம்சத்தை பார்த்தான், மாம்ச பலத்தை பார்த்தான், பட்டயத்தை என்ன பண்ணான் பார்த்தான். இது இவனுடைய பலத்தை, கோலியாத்துடைய பலத்தை என்ன பண்ணான் பார்த்தான். ஆனா தாவீது அப்படியாக பார்க்காம அவனுக்கு முன்பதாக இருந்த அவன் நாமத்தை பார்த்ததுனாலதான் ஸ்தோத்திரம் சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் என்ன பண்ணான், கிருபை செய்தார். நம்மளுடைய குடும்பத்தில் எழும்புகிற எல்லா போராட்டத்திற்கும், நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா பிசாசுடைய சூழ்ச்சிகளுக்கும் நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு போராட்டங்கள் உண்டு, யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் என்ன கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார், அவர் நாமத்தை கொடுக்கிற. நம்மளுடைய ஜபத்தினால தான் நம்மளுடைய குடும்பத்தில் எழும்புகிற பிசாசை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அவனுடைய சூழ்ச்சிகளை கட்டி ஜெபிக்க முடியும். நம்ம முன் வராதனால, நம்ம எழும்பாதனால சபைக்கு நம்ம வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்ம எழும்பாது இருக்கிறதை அவன் பார்த்து இன்னும் அநேக பிரச்சனைகளை கொடுக்கிறான். நம்ம எழும்பும் போது, நம்ம முன் வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம ஜபம் செய்யும் போது, குடும்பத்தில் அவர் சமாதானங்களை கர்த்தர் பண்ணுகிறார், கொடுக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் பண்ணுகிறார், அவன் நடத்த ஆரம்பிக்கிறார். நம்ம முன் வரணும், நம்ம எழும்ப ஆரம்பிக்கணும். தாவீதை போல அவன் சொல்லுகிற, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை நான் பண்ணுகிறேன், எடுத்துக்கொண்டு வருகிறேன். நம்ம பிசாசை பார்த்து சொல்லணும், நானும் நான் பண்ணுகிறேன், எழும்பி வர. உனக்கு எனக்கு நான் பண்ணுகிறது, யுத்தம் இருக்கிறது, உனக்கு எனக்கு போராட்டம் இருக்கிறது. இது யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், முன் வந்து நம்ம ஜெயிக்கணும். அப்படித்தான் இவனும் என்ன பண்ணான். யோபு அவன் என்ன பண்ணினான், அவனுக்கு ஆண்டவர் நாமத்தை கொடுத்து இருக்கிறதுனால, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால யோபு பிசாசை என்ன பண்ணினான், ஜெயித்தான். அவனுக்கு வராத சோதனை நமக்கு வருகிறது இல்லை. அவனால ஜெயிக்க முடியுதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஓசியா 1வது அதிகாரம் ஓசியா 1:7 வாசிங்க. யூதாரின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். இந்த ஆயுதத்தை இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், ஜீவனோடு கூட இருப்பேனா இல்லை. இந்த ஆயுதம் இருந்தா யுத்தத்தில் என்னால் மேற்கொள்ள முடியுமா, யுத்தத்தில் என்னால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா, நிச்சயமா இல்லை.
அவர் சொல்லுகிறாரு, இந்த ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களாலும் என்னால் பாதுகாக்க முடியுமானால் நிச்சயமா இல்லை. யாரால நம்மளை ரட்சிக்க முடியுமானால், யாரால நம்மளால பாதுகாக்க முடியுமானால் கர்த்தரை அல்லாமல் வேற ஒரு வழி நமக்கு இல்லை. அதனால தான் அவர் நாமத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ப வேண்டும். அவர் நாமத்தை நம்ம என்ன பண்ண, முன்னிறுத்த வேண்டும். ஆண்டவரே எப்படி நம்ம முன்னிறுத்தணும்னா, காலையில் எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம போனாலும் அவர் நாமத்தை சொல்லி முதலாவது ஜெபம் பண்ணி அவர் நாமத்தை முதலாவது அனுப்பும்போது கர்த்தர் அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார், வாய்க்க செய்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார், நம்மை ரட்சிக்கிறார். நம்ம முன்னிருந்து நம்ம போகக்கூடாது. அவர் நாமத்தை முன்பதாக என்ன பண்ண வேண்டும், அனுப்ப வேண்டும். அப்பதான் கோணலானவர்கள் எல்லாமே என்ன பண்ணுகிறார், கர்த்தர் செவையாக்குவார். நம்முடைய பாதைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், செவையாக்குவார். நானா முன் போவேன், அந்த காரியம் என்ன பண்ணாது, வாய்க்காது. என்னால் ஒரு சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும், என்னோட காரியங்கள் வாய்க்குமானால் நிச்சயமா என்ன பண்ணாது, முடியாது. நான் போகிறதுக்கு முன்பதாக நாளைக்கு நான் எந்தாவது ஒரு காரியத்துக்காக நான் போகிறேன்னா, ஊழியத்துக்காக இல்லைன்னா வேலைகளுக்காக இல்லைன்னா எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் சரி, நம்ம போகும்போது அவர் நாமத்தை நம்ம என்ன பண்ண சொல்லி நம்ம ஜெபம் செய்து, ஆண்டவரை நான் போகிறதுக்கு முன்பதாக உம்முடைய நாமம் ஆண்டவர் எனக்கு முன்பதாக போகட்டும், உம்முடைய சமூகம் என்ன பண்ணுகிறது எனக்கு முன்பதாக நான் பண்ண வேண்டும். போகும் என் சமூகம் உமக்கு முன்பதாக செல்லும் என்ன பண்ணுற வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதே சங்கீதம் 20:5 வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் பண்ணுவா, நிறைவேற்றுவாராக. அவர் நாமத்தை முன்னிறுத்தி நம்ம காரியங்கள் நடத்துவோமானால் கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுகிறார், நம்மை ரட்சிக்கிறார். தினந்தோறும் நம்ம காலையில் அவர் நாமத்தை முன்னிறுத்தி எந்த காரியத்துக்காக நம்ம வேண்டுதல் செய்தாலும், எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ரட்சிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். ரட்சிப்புல நிறைய இருக்கிறது. ஜீவனை கொடுக்கிறார், மீட்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரினை ரட்சித்தார், கர்த்தரினை ரட்சித்தார். அநேக காரியங்கள் என்ன பண்ணுறது இதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. கர்த்தரினை மீட்டார்னாலே கூட கர்த்தரினை ரட்சித்தார். கர்த்தரினை ரட்சித்தார் என்று சொன்னாலே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவனை ரட்சித்திருக்கிறான், கர்த்தரை என்ன பண்ணுகிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்கள் என்ன பண்ணுகிறது இந்த ரட்சிப்புக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, அடங்கி இருக்கிறது. இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம், இந்த ரட்சிப்பை அவர் நாமத்தை அறிக்கை செய்கிறதுனால, அவர் நாமத்தை முன்னெடுத்ததுனால நம்ம தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறோம். எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுகிறோம், தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறோம். தினந்தோறும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், தினந்தோறும் நம்ம சுகமாக இருக்கிறோம், தினந்தோறும் நம்மள காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வாய்க்க செய்கிறார். ஒரு நாள் என்ன பண்ண, ஒரு சில காரியங்கள் வாய்க்கல இல்லை, நம்ம அவர் நாமத்தில் ஏதோ நம்ம என்ன பண்ணுகிறோம், மிஸ்டேக் பண்ணி இருக்கிறோம். ஜெபித்தோம், சுயமா ஜெபித்தோம். நாமத்தை முன்னிறுத்தி நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க பார்க்கும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்னா பலத்த துருகம். அவர் நாமம் எனக்கு முன்பதாக இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை எனக்கு என்ன பண்ணாது, நேரிடாது. எனக்கு விரோதமாக எந்த ஒரு கொள்ளை நோய் என்ன பண்ணாது, வராது. எந்த சத்துருடைய திட்டமும் என்னை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு முன்பதாக குறி சொல்லுவதில் அவர் நாமத்தை நான் முன் நிறுத்துவேனானால் அவர் என்னை சுற்றிலும் பலத்த துருகமாய் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். என்னை சுற்றி அவர் என்ன பண்ணுகிறார், வேலி அடிக்கிறார். யோபு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான், கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் பிசாசால் என்ன பண்ண, யோபுவை கிட்டி நெருங்க போக முடியல. இயேசு கிட்ட போகிறதுக்கு முன்பதாகவே யோபு கிட்ட வந்தான். வசனத்தை வாசிக்கிறோம், நீர் அவனை சுற்றி என்ன பண்ணிருக்கிறீர்,
வேலி அடித்திருக்க. அப்ப ஆல்ரெடி என்ன பண்ண, யோபு சோதிப்பதற்காக பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், வந்து பார்த்திருக்கிறான். ஆனால் என்ன பண்ண முடியும், யோபுவை நெருங்க முடியல, யோபு என்ன பண்ண முடியல, தொட முடியல, கிட்டே என்ன பண்ண முடியல, போக முடியல. ஆண்டவரே, நீர் அவனை சுற்றிலும் என்ன பண்ணி இருக்கிறீர், வேலி அடித்திருக்கிறீர். அவனை சுற்றிலுமா எந்த பக்கம் போனாலும் உங்களுடைய நாமம் தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. உங்களுடைய நாமம் தான் என்ன பண்ண, யோபை சுற்றிலுமாக இருக்கிறது. அதனால இப்ப என்ன பண்ண, நீங்க பர்மிஷன் கொடுங்க, நான் என்ன பண்ண, யோபுவை சோதிக்கிறேன். யோபு என்ன பண்ணுகிறேன், நானு சோதிக்கிறேன். கர்த்தர் என்ன பண்ணுற, பர்மிஷன் கொடுக்கிறார். பா, நான் அவனை சுற்றி நான் வேலி அடைத்திருந்தாலும் அவன் என் நாமத்தை என்ன பண்ண மாட்டான், மறுதளிக்க மாட்டான். என்னுடைய நாமத்தை அவன் சொல்லாமல் என்ன பண்ண மாட்டான், இருக்க மாட்டான். என்னுடைய நாமத்தை அல்லாமல் அவன் எந்த ஒரு காரியத்தில் என்ன பண்ண மாட்டான், ஜெபிக்க மாட்டான். யார் இடத்துல என்ன பண்ண மாட்டான், முறையிட மாட்டான். எதுவா இருந்தாலும் முதலாவதாக எனக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய நாமத்தை சொல்லி அவன் என்ன பண்ணுவான், ஜெபம் செய்வான். ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு முன்பதாக பிசாசு யோபை சோதிப்பதற்காக வந்து பார்த்திருக்கிறான். அவனை சுற்றிலும் வேலி இருந்ததுனால தான், கிட்டி நெருங்க முடியாதனால தான் திரும்ப ஆண்டவரிடம் போய் நீங்க பர்மிஷன் கொடுங்க, அந்த வேலி கொஞ்சம் விளக்குங்க. அவனுக்கு சின்ன ஒரு இடம் கிடைச்சாலே போதும், சின்ன ஒரு கேப் கிடைச்சாலே போதும், போக முடியாத அளவுக்கு சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறது. காத்து வர சுற்றிலுமா எந்த திசை சுத்தி போனாலும் என்ன பண்ணல, யோபுவை நெருங்கவே முடியல. அவன் நல்லவன், அவர் நாமத்தை அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தான், நம்பினான். கர்த்தர் யோபுவை என்ன பண்ணினான், பாதுகாத்தார். அவன் நல்லவன். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா. யோபு கர்த்தருடைய பார்வையில் நீதிமானா இருந்ததுனால அவர் நாமத்துக்குள்ளாக அவனை மறைத்து என்ன பண்ணார், பாதுகாத்தார். அவர் நாமம் என்ற அந்த வேலியினாலே, அவர் நாமம் என்னும் மகிமைக்குள்ளாக யோபுவை கர்த்தர் பண்ணார், மறைத்த. கர்த்தர் பார்வையில் யோபு நீதிமானாக, உத்தமனாக, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறபடினால யோபுவை கர்த்தர் பண்ணுகிறார், அந்த நாமத்துக்குள்ளாக வைத்து என்ன பண்ண பாதுகாத்த. வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் ஆண்டவர் நாமத்துக்குள்ளாக சுகமாக பாதுகாப்பாக இருப்பான். எந்த ஒரு பிசாசும் அவனுக்கு நான் பண்ண முடியாது, தொட முடியாது. எந்த ஒரு உபத்திரமும் நான் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அவர் நாமத்தில் இருந்ததுனால யோபு எப்படி இருந்தான், சுகமாக, செழிப்பாக. அவனுடைய ஆடு மாடுகள், மனைவி, பிள்ளைகள் என்று என்ன பண்ணான், ஆசீர்வாதமாக இருந்தான். நாமத்துக்குள்ளே இருக்கும்போது, நாமத்திலிருந்து வெளியே வரும்போது பிசாசு சோதிக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாமே ஒவ்வொன்றா என்ன பண்ண இழந்து போகுது. ஆனால் இது இழந்ததுனால யோபுவும் கர்த்தரை என்ன பண்ணல, மறுதளிக்கல. அவர் நாமத்தை என்ன பண்ணல, விட்டு விடல. கடைசி வரைக்கும் என்ன பண்ணா, ஆண்டவர் பக்கமாகவே சார்ந்திருந்தான். கர்த்தரை மறுதளிக்காமல் என்ன பண்ண இருந்தான். அதே போல நம்மளும் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அவர் நல்லவர். ஏசையா 37வது அதிகாரம். ஏசாயா 37:33 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எழுவதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். 35வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த நகரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆதரவாய் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் அவன் நான் தெரிந்து கொண்டேன். அவன் என்ன பண்ணுகிறார், என்னோட நாமத்தை அவன் முன்னிறுத்தி என்ன பண்ணுகிறான், என்னை நோக்கி கூப்பிட்டதுனால என் தாசனாகிய தாவீது நிமித்தமாக எந்த ஒரு சத்ரு என்ன பண்ண முடியும், தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. நான் அதற்கு சுற்றிலுமாக அக்கினி மதிலாய் இருப்பேன்.
நான் அதை வேலி அடைத்திருக்கிறேன். என்னை அல்லாமல் நான் ஒருவனும் நான் பண்ண முடியாது, முன் வர முடியாது, இதுக்குள்ள நான் பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அவன் எப்படி வந்தான் அப்படிதான் நான் பண்ணுவான், போவான். ஏன்னா நான் அந்த நகரத்துக்குள்ள நான் பண்ணுகிறேன், நான் இருக்கிறேன், நான் அதை வேலி அடைத்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அதே நம்மளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருப்பாரானால் பிசாசால உள்ள வர முடியுமா? அவன் எப்படி வந்தானோ அப்படியே நான் பண்ணுவான், திரும்பி போவான். கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பாரானால், எனக்குள்ள அவர் இருப்பாரானால், நம்முடைய சபையில் ஆண்டவர் இருப்பாரானால் பிசாசுடைய கிரியை என்ன பண்ண முடியாது, நம்மளை நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அநேக காரியங்கள் என்ன பண்ணுறது இருக்கிறது. பிசாசு நம்மளை சோதிக்க என்னென்ன காரியங்கள் நம்ம விழுகிறோம், இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுகிறான், அவன் கொண்டு வந்து இருக்கிறான். இது ஒன்றும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. எப்படி மேற்கொள்ள முடியாதுன்னு ஆண்டு நமக்குள்ள இருப்பாரானால், நம்ம நடுவில் அவர் இருப்பாரானால், அவர் நாம நம்மளை சுற்றிலுமாக மறைக்கப்பட்டு இருக்குமானால் பிசாசால் உள்ள வர முடியாது. அவர் நல்லவர். 2 நாளாகமும் 20:15. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், வாசிங்க. எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அவர் நாமத்தை நம்ம முன்னிறுத்தி நம்ம ஜெபம் பண்ணினா யுத்தம் நம்மளுடையதா இருக்காது, கர்த்தருடையதாக நான் பண்ணிடும், மாறிடும். நம்ம நினை தாவீது யுத்தம் செஞ்சான், இல்ல, அவன் நாமத்தை முன்னிறுத்ததுனால கர்த்தரோடு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து கர்த்தரே நான் பண்ணா யுத்தம் அவர் செய்தான். யுத்தம் நம்மளுடையது அல்ல, யுத்தம் யாருடையதுனா கர்த்தருடையது. அவர் நாமத்தினாலே நம்ம ஜெபம் செய்து, ஆண்டவரே இந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீங்க எனக்கு தாங்க சொல்லி நம்ம ஜெபம் செய்யும் போது அவர் நாமத்தினாலே என்ன பண்ணுகிறார், யுத்தத்தை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் நல்ல கீழே வாசிங்க. இல்ல வேணாம், இது யாத்திராகமம் 14வது அதிகாரம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக நான் பண்ணுகிறார், அவன் முன்னிறுத்துகிறார், அவர் முன் வருகிறார். எதனால முன் வருகிறாருன்னா, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்காக நான் பண்ணுகிறார். கர்த்தர் முன் வருகிறார். மோசே ஒருவனுக்காக, இஸ்ரவேல் ஒருவனுக்காக, இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக நான் பண்ணுகிறார். கர்த்தர் முன் வந்து நான் பண்ணுகிறார், யுத்தம் செய்கிறார். தாவீதுக்காக ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் பண்ண போ. நான் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன பண்ணுவாய், மீதியானரை என்ன பண்ணுவாய், மேற்கொள்வார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக நான் பண்ணுகிறார், யுத்தம் செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றைக்கும் நான் பண்ண மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதே உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1:29-30. அப்பொழுது நான்
உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக நான் பண்ணுவா, யுத்தம் பண்ணுவா. நம்முடைய யுத்தத்தில் யார் முன்பதாக போகிறா? கர்த்தர் வசனம் சொல்லு 30வது வசனத்துல, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக அவனா பண்ணுவா, யுத்தம் பண்ணுவா. நமக்காக கர்த்தனா பண்ணுகிறா, யுத்தம் செய்கிற. நமக்காக பிசாசோடு கூட கர்த்தனா பண்ணுகிறா, போராடுகிறா. நமக்காக நம்ம எதிரிகளோடு கூட சத்துருக்களோடு கூட கர்த்தனா பண்ணுகிறா, யுத்தம் செய்கிற. ரோமர்ல வாசிக்கும் போது, நீ பழி வாங்காத. பழி வாங்குது யாருக்கு உண்டானது? கர்த்தருடையது. அவன் என்ன பண்ணுவேன்? நான் பழி வாங்க. உனக்கு உண்டானது. அவனுக்கு என்ன செஞ்சானோ அதை என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். கார்ட்டூன்ல வரப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், தாமஞ்சேரியில் வரப்போ பார்த்துக்கிறேன். இந்த ரோமர் போட்டு இந்த வசனம் போட்டு இருக்கும். பழி வாங்குது யாருக்குண்டானா, டாம் இருக்கும், இது பூனை, சின்னதாக ஒரு எலி இருக்கும், அது சின்ன ஒரு கொம்பு வச்சு நான் பொண்ணு அடிக்க வரும். ஒரு பெருசா ஒரு எலி வந்து நான் ஒரு பெரிய கட்டை தூக்கி நான் அதை வாங்கி, நீ அடிக்காத, நான் அடிச்சா பெருசா இருக்கும். நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ண, சின்னதா இருக்கும். அதே நான் அவனை உனக்காக நான் பழி வாங்கும்போது அவன் அந்த வடி எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். யுத்தத்தில் கர்த்தனா பண்ணுகிறா, முன் செல்லுகிறா. முன் செல்லுகிறதுனால கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறா. ஏன் முன் செல்லுகிறாருன்னா, நான் அவர் நாமத்தை நான் முன்னிறுத்துகிறேன். நான் அவர் நாமத்தை நான் பண்ணுகிறேன், முன்னிறுத்துகிறேன். நான் அவர் நாமத்தை முன்பதாக நான் பண்ணுகிறேன். கொண்டு வந்ததுனால அவர் எனக்காக நான் பண்ணுகிறார், யுத்தம் செய்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 32:7-8 வாசிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அஸ்ரிய ராஜாவுக்கும் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அவர்களோடு கூட நம்ம சத்துருக்கோல இருக்கிறது மாம்ச பலன் தான், மாம்சத்தில் உண்டாக்குன ஆயுதம் தான். ஆனா நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் தானே. எல்லாச்சும் உருவாக்கினது கர்த்தர் தானே. அவனுடைய பலன் என்னன்னு தெரியும். அவனுக்கு அவனை மேற்கொள்ளத்தக்க பலனை என்ன பண்ணுவார்? கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவா? கொடுப்பா. அவன் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறா? இருப்பா. அவன் நாமத்தை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவா? இருக்கிறா. அவன் நல்லவ. கடைசி ஒரு அந்த தாவீது வாசம் முடிச்சிடலாமா? தாவீது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்துல 45, 46, 47 இந்த 3 வசனத்தை மாத்திரம் வாசிச்சுங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பின்னங்களை இன்றைய தினம் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தார் எல்லோரும் என்ன பண்ணுவார்கள்?
அறிந்து கொள்வார்கள். நீ யாருடைய நாமத்தை நீ நிந்தித்தாயோ அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்பதை தேசங்கள் காணும். தேசங்கள் காணும். நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல தேசங்கள் கண்கள் என்ன பண்ணும்? காணும். நிந்திக்கிற தேவனுடைய அவர் யார் என்பதை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீர்கள்? பார்ப்பீர்கள். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல என்று இந்த ஜனக்கூட்ட எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையிலே என்ன பண்ணுவா? ஒப்பு கொடுப்பா. அவர் உங்களை எங்கள் கையிலே என்ன பண்ணுவா? ஒப்பு கொடுப்பா. நீங்களோ பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இதை கொண்டுதான் தேசத்தை இது தோற்கடிக்க முடியும் என்று மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனா அப்படி அல்ல. இதுதான் இதை வைத்து கர்த்தர் யுத்தம் செய்கிறது அல்ல. இதை வச்சு கர்த்தர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவர் நாமத்தினால் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். நாமத்தினால் கர்த்தர் பட்டயத்தினாலும் மீத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ரட்சிக்கிறான்னா பாதுகாக்கிறவர் அல்ல. சுகம் கொடுக்கிறவர் அல்ல. பட்டயம் இருந்துச்சுன்னா, கேடக இருந்துச்சுன்னா, கொரோனா டைம்ல வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா பண்ணாங்க, சொன்னாங்க. வெளியே வந்தா என்ன பண்ணிடும்? கொரோனா தொற்று வந்துடும். ரொம்ப எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்க முடியுமோ நம்ம என்ன பண்ண வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ரூமுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண அடங்கி இருந்தோம். அதாவது ஒரு கேடகத்தை போல நம்ம என்ன பண்ண மறைவா இருந்தோம். ஆனாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணார்கள்? மறித்தார்கள். ஆனா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்தவர்கள், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள். அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ரட்சிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கண்களையும் நம்ம ஜெபம் செய்யலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகிலும் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறேன், ஆகிலும் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வேட்டுண்டு. ஓ, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மதிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் தடியுமாக பிழைக்கு சென்றார் யாக்கோபு. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு. பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய நாமம் மட்டும் நாம் பெற்றுக்கொண்டு இருப்போமானால் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். என்ன கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமம் இன்னும் மென்மேல மகிமைப்பட கர்த்தர் மகனை பயன்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே.
ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.